ஹலோ பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தின் மைய பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்லுகிறது என்னன்னா, இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பக்தி உள்ளவர்கள் ஆண்டவரை நோக்கி மட்டும்தான் விண்ணப்பம் செய்வாங்க. இங்க அழகா போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஜலப்பிரவாகம், வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தாலும், ஜலம் வந்து நம்மளே முழுகத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு எதன் மேல நம்மளுடைய பக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்ம உண்மையான பக்தியோட கர்த்தரை நம்ம நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது நம்ம முழுகத்தக்கதான சூழ்நிலைகள், பெரிய பெரிய ஆபத்துகள், பெரிய காரியங்கள் எது நமக்கு எதிராய் வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த வசனத்துல வாசிங்க, அது என்னை அணுகாது, அது அவனை அணுகாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த ஜலப்பிரவாகம் உங்களை மூடுகிறதற்காக வருகிறது, எந்த புயல் காற்று உங்களை அமிழத்தக்கதான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறது, எந்த ஒரு காரியம், எந்த ஒரு சூறாவளி காற்று நீங்க இருக்கிற இடம் தெரியாம உங்களை அடித்து செல்ல நினைக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் பக்தியோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது நிச்சயமாகவே எது உங்களை அமிழத்தக்கதா, எந்த ஜல பிரவாகம் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் உம்மை நோக்கி மட்டுமே விண்ணப்பம் செய்யணும். மனுஷர்களுடைய ஆண்டவரே ரெக்கமெண்டேஷனோ, மனுஷர்களுடைய உதவிகளையோ, மனுஷர்களுடைய காரியங்களையோ நாங்கள் நம்பி இல்லாதபடிக்கு முழுமையாய் உண்மையை சார்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நாங்கள் உண்மையாய் உண்மையிலே பக்தி வைக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா வெள்ள பெருக்கு போன்ற எங்களை அமிழத்தக்கதான சூழ்நிலைகள் எவைகள் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஆண்டவரே பலத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன் எல்லாவற்றையும் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக திட்டம் நிறைவேறினால் எங்களுக்கு அதுவே போதும் ஆண்டவரே. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.